இப்போ 3வது ஸ்லோகம். மனைவி க்ஷாமா சொல்லிட்டா, சுவாமி உங்க நண்பர் கிருஷ்ணன் போய் ஏதாவது உதவி கேளுங்கோ, நிச்சயமா உதவுவாருங்கிறா. இப்ப குச்சேலர் புறப்படுறாராம். 3வது ஸ்லோகம். இதீரிதோயம் பிரியயாக்ஷுதார்த்தயா ஜுகுப்சமானோபி தனே மதாவகே ததா த்வதாலோகன கௌதுகாத்யயௌ வகன் படாந்தே பிருதுகானுபாயனம். இதீரிதோயம், இப்படி பேசினாள் அந்த க்ஷாமா மனைவி. அதை கேட்டார் கணவராகிய குச்சேலர். பிரியயா க்ஷுதார்த்தயா, அவ ரொம்ப அன்பா பிரியமாவும் பேசியிருக்கா. பிரியமான மனைவி பிரியமா பேசியிருக்கா. பிரியமா பேசினது மட்டும் இல்ல, க்ஷுதார்த்தயா பசி வேதனையோடு பேசினாலும், பசியில் தவித்து கொண்டே அன்போடு பேசினாலாம். அதாவது பொதுவா மனைவி ரொம்ப பசியில இருக்கான்னா கோபமா சொல்லுவா, என்ன இன்னும் போய் கேட்காம இவ ஏன் இப்படி போட்டு படுத்தின்னு இருக்க, உங்க நண்பர்கிட்ட போய் கேளுங்கோ. அப்படி சொல்லலையா. க்ஷுதார்த்தயா, பசி அவளை போட்டு வாட்டின்னு இருந்தாலும் அன்போடு பேசுறாளாம். ஒரு பக்கம் வேதனை, குழந்தைகள் பசியில இருக்கேன்னு அந்த வேதனை, அதுல அழறாளாம், அழுதுண்டே பேசுறாளாம். ஆர்த்தையா, ஆர்த்தினா கஷ்டம்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தோடையே கண்ணீர் விட்டுண்டே பேசுறாளாம். மெல்லிய குரல்ல பேசினாளாம். ஏன்னா உணவு ஏதாவது சாப்பிட்டாதானே தொண்டையில குரல் வரும். ஒண்ணுமே சாப்பிடல, குரலே எழும்பல, காதோரம் ரகசியமா வந்து, ஆனா சண்டை போடுற மாதிரி பேசல, சத்தமா பேசல, அன்போடு பேசுறா, மெதுவா பேசுறா, மென்மையான குரல்ல பேசுறா, கஷ்டத்தோட பேசுறா, அழுதுண்டே பேசுறா, ரகசியமா காதோரமா சொல்றா, அழுதுண்டே சொல்றா. இத கேட்கும் போது யாருக்குமே அதை மறுக்கணும்னு தோணாது இல்லையா? அதனாலதான் குச்சேலர், அவருக்கு செல்வத்துல நாட்டமே கிடையாது, கிருஷ்ணன்ட்ட போய் செல்வத்தை கேட்கணும்னு எண்ணமே கிடையாது. ஆனாலும் இவ இவ்வளவு சொல்லும் போது நாம போகாம இருந்தா நன்னா இருக்காதுன்னு குச்சேலருக்கே தோன்றியது. அதனாலதான் இதீரி தோயம் பிரியயா க்ஷுதார்த்தயா,